குஜராத்தின் நவீன மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் நகரமான சூரத். காலை சரியாக 9 மணி. நகரின் மிகப்பெரிய கார்ப்பரேட் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கம்பெனியின் 42 அடுக்கு மாடிகள் கொண்ட பிரம்மாண்ட கட்டிடத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைகளில் கோப்புகளை ஏந்தியபடி தங்களின் முறைக்காக காத்திருந்தனர். இன்று அந்த கம்பெனியில் ஆபரேஷன்ஸ் மேனேஜர் பதவிக்கான நேர்காணல் நடைபெறவிருந்தது. இந்த பதவிக்காக நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 300 விண்ணப்பதாரர்கள் வந்திருந்தனர். அனைவரின் கண்களிலும் ஒரே ஒரு கனவுதான் இருந்தது. இந்த புகழ்பெற்ற கம்பெனியில் எப்படியாவது வேலை பெற்றுவிட வேண்டும் என்பது. அந்த கூட்டத்தில் ஒரு பெண் மீண்டும் மீண்டும் தனது கோப்பை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது பெயர் ஜெசி. ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஜெசி MBA படிப்பில் தங்க பதக்கம் வென்றவள். ஆனால் நல்லதொரு வேலை மட்டும் இதுவரை அவளுக்கு அமையவில்லை. அவள் வெளிர் கிரீன் நிற பருத்தி சுடிதார் அணிந்திருந்தாள். தோளில் ஒரு பழைய பை. முகத்தில் லேசான படபடப்புடன் கூடிய தன்னம்பிக்கையும் தெளிவாக தெரிந்தது. வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன் ஒரு விபத்தினால் நடக்க முடியாமல் போன அவளது தந்தை கோபால் அவளது கைகளை பிடித்து கொண்டு, மகளே, வேலை கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் எப்போதுமே உண்மைக்கும் மனிதநேயத்திற்கும் துணையாக இரு என்று கூறியிருந்தார். தாய் கண்ணகி அவளது நெற்றியில் திலகமிட்டார். தங்கை நிஷா புன்னகையுடன், அக்கா, இன்று நீங்கள் நிச்சயம் வெற்றி பெற்று வருவீர்கள் என்று உற்சாகப்படுத்தினாள். இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்தபடி ஜெசி கம்பெனியின் நுழைவு வாயிலை நோக்கி நடந்து சென்றாள். இன்னொரு புறம் அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் மிக உயரமான தளத்தில் அமைந்திருந்த தனது ஆடம்பரமான அறையிலிருந்து கம்பெனியின் இளம் CEO ரித்விக் கீழே நேர்காணலுக்காக காத்திருந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். வெறும் 33 வயதிலேயே ரித்விக் தனது கடின உழைப்பாலும் தொலைநோக்கு பார்வையாலும் இந்த கம்பெனியை நாட்டின் முன்னணி கம்பெனிகளில் ஒன்றாக உயர்த்தியிருந்தார். ஆனால் அவரது மனதில் எப்போதும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. வெறும் பட்டமும் அனுபவமும் மட்டுமே ஒருவரை சிறந்த மேலாளராக ஆக்கிவிடுமா, அல்லது அவரிடம் மனித நேயமும் இருக்க வேண்டுமா? அவர் உடனடியாக இன்டர்காமை எடுத்து, கலா, சற்று என் அறைக்கு வாருங்கள் என்றார். அடுத்த சில வினாடிகளில் HR தலைவர் கலா உள்ளே வந்தார். சொல்லுங்கள் சார் என்றார். ரித்விக் புன்னகைத்தவாறே, இன்றைய நேர்காணலுக்கு முன்பாக நான் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு வித்தியாசமான தேர்வு வைக்க விரும்புகிறேன் என்றார். கலா ஆர்வத்துடன், என்ன தேர்வு சார் என்று கேட்டார். அதற்கு ரித்விக், நான் எனது அடையாளத்தை மறைத்து கொண்டு கம்பெனி வாசலில் மயங்கி விழுவது போல் நடிக்கப் போகிறேன். தன் நேர்காணலை விட ஒரு அந்நிய மனிதனுக்கு உதவுபவரே எனக்கு மிகவும் தகுதியானவராக இருப்பார் என்றார். கலா முதலில் சற்று திகைத்தாலும் பின்னர், சார், இது வித்தியாசமான முறைதான், ஆனால் இதன் மூலம் மனிதர்களின் உண்மையான குணம் நிச்சயம் வெளிப்படும் என்றார். இந்த திட்டம் கலா மற்றும் பாதுகாப்பு பிரிவு தலைவர் வில்லியம் ஆகிய இருவருக்கு மட்டுமே தெரியப்படுத்தப்பட்டது. ரித்விக் தனது விலையுயர்ந்த சூட்டை கழற்றினார். ஒரு சாதாரண சட்டை, மங்கிய பேண்ட் மற்றும் பழைய காலணிகளை அணிந்து கொண்டார். தனது கை கடிகாரம், மொபைல் போன் மற்றும் அடையாளம் காட்டக்கூடிய அனைத்தையும் தன் அறையிலேயே விட்டு சென்றார். அடுத்த சில நிமிடங்களில் அவர் பின்வாசல் வழியாக வெளியேறி கம்பெனியின் பிரதான நுழைவு வாயிலுக்கு சற்று தொலைவில் நடைபாதையின் ஓரமாக சென்று படுத்து கொண்டார். கண்களை மூடிக்கொண்டு மயங்கி விழுந்தது போல நடிக்க தொடங்கினார். CCTV கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கலாவும் வில்லியமும் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருந்தனர். விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொருவராக அவரை கடந்து செல்ல தொடங்கினர். ஓர் இளைஞன் ரித்விக்கை பார்த்துவிட்டு தன் நண்பனிடம், ஏதோ வீடற்ற ஆதரவற்ற மனிதர் போலிருக்கிறது, வா, நமக்கு நேர்காணலுக்கு நேரமாகிறது என்றான். இருவரும் முன்னால் நகர்ந்தனர். மற்றொரு பெண் விண்ணப்பதாரர், நாம் நின்றால் நமது முறை தவறிவிடும் என்றார். சிலரோ தங்கள் மொபைலை எடுத்து வீடியோ எடுக்க தொடங்கினர். இன்னொருவர், யாராவது போலீஸை கூப்பிடுவார்கள், நாம் ஏன் நிற்க வேண்டும் என்றார். சுமார் 250 விண்ணப்பதாரர்கள் அவரை கடந்து சென்று விட்டனர். ரித்விக்கின் மனதில் ஏமாற்றமும் விரக்தியும் அதிகரிக்க தொடங்கியது. இன்று யாருக்குமே மனிதநேயத்திற்கு நேரமில்லை போல என்று அவர் எண்ணினார். அதே சமயம் ஜெசி அங்கே வந்து சேர்ந்தாள். சாலையோரத்தில் கிடந்த அந்த இளைஞனை கண்டதும் அவளது கால்கள் அப்படியே நின்றன. அவள் கடிகாரத்தை பார்த்தாள். நேர்காணல் தொடங்க இன்னும் வெறும் 10 நிமிடங்களே இருந்தன. ஒரு கணம் முதலில் நேர்காணலை முடித்து விடலாமா என்று அவள் யோசித்தாள். ஆனால் அடுத்த கணமே அவளுக்கு தன் தந்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன.
துன்பத்தில் இருப்பவருக்கு உதவும் மனிதன் ஒருபோதும் தோற்பதில்லை. ஜெசி உடனடியாக அந்த இளைஞனை நோக்கி ஓடினாள். முழங்காலிட்டு அமர்ந்து அவனது நாடி துடிப்பை சோதித்தாள். பின்னர் தனது தண்ணீர் பாட்டிலிலிருந்து அவன் முகத்தில் தண்ணீரை தெளித்தாள். அவள் சத்தமாக, யாராவது ஆம்புலன்ஸை அழையுங்கள், இவரது நிலைமை சரியில்லாமல் தெரிகிறது என்று கூச்சலிட்டாள். ஆனால் கூடியிருந்த கூட்டம் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. அப்போது சாலையில் ஒரு ஆட்டோ சென்று கொண்டிருந்தது. ஜெசி கையசைத்து அதை நிறுத்தினாள். ஆட்டோ ஓட்டுநர் உடனே கீழே இறங்கினார். என்னம்மா ஆச்சு என்றார். அண்ணா, தயவு செய்து இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்றாள். ஆட்டோக்காரர் எந்த கேள்வியும் கேட்காமல் ரித்விக்கை ஆட்டோவில் ஏற்ற ஜெசிக்கு உதவினார். ஆட்டோ மருத்துவமனை நோக்கி வேகமாக புறப்பட்டது. அங்கே கண்களை மூடி படுத்திருந்த ரித்விக்கின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவருக்கு தன் கம்பெனிக்கு தேவையான தகுதியான ஒரு விண்ணப்பதாரர் மட்டுமல்ல, உண்மையான தூய உள்ளம் கொண்ட ஒரு மனிதரும் கிடைத்துவிட்டார். சூரத் சிட்டி மருத்துவமனையின் அவசர பிரிவுக்கு வெளியே ஜெசி பதற்றத்துடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் மீண்டும் மீண்டும் அவசர பிரிவின் மூடிய கதவையே பார்த்து கொண்டிருந்தன. நேர்காணல் தொடங்கி ஏறத்தாழ 1 மணி நேரம் ஆகியிருந்தது. ஆனால் அவளுக்கு அதை பற்றிய எந்த கவலையும் இருக்கவில்லை. சாலையிலிருந்து தூக்கி வந்த அந்த தெரியாத நபர் நலமாக இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரே கேள்வி மட்டுமே அவளது மனதில் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். ஜெசி உடனே அவரிடம் ஓடினாள். டாக்டர், இப்போது அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது? டாக்டர் புன்னகைத்தார். பயப்படாதீர்கள், சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் இப்போது அவர் நலமாக உள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு முழு நினைவு திரும்பிவிடும். ஜெசி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கடவுளுக்கு கோடி நன்றிகள். மருத்துவர், நீங்கள் விரும்பினால் அவரை பார்த்துவிட்டு செல்லலாம் என்றார். ஜெசி மெதுவாக அறைக்குள் நுழைந்தாள். படுக்கையில் படுத்திருந்த அந்த இளைஞன் மெல்ல தன் கண்களை திறந்தான். நான் எங்கே இருக்கிறேன் என்று பலவீனமான குரலில் கேட்டான். ஜெசி புன்னகையுடன், நீங்கள் மருத்துவமனையில் இருக்கிறீர்கள். சாலையில் மயங்கி கிடந்தீர்கள். அதனால்தான் உங்களை இங்கு அழைத்து வந்தேன் என்றாள். ரித்விக் தனக்கு எதுவும் தெரியாதது போல தன் நடிப்பை தொடர்ந்தார். மிக்க நன்றி. நீங்கள் என்னை இங்கு அழைத்து வந்திருக்காவிட்டால் என்ன ஆகியிருக்குமோ தெரியவில்லை. ஜெசி இயல்பான குரலில், நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆபத்து காலத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவத்தானே வேண்டும் என்றாள். ஜெசியின் பதிலை கேட்டு ரித்விக் உள்ளுக்குள் மிகவும் நெகிழ்ந்து போனார். சில நிமிடங்களுக்கு பிறகு ஜெசி எழுந்து, இப்போது நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள், அதனால் நான் கிளம்புகிறேன் என்றாள். ரித்விக், நீங்கள் எங்கேயாவது கிளம்பி கொண்டிருந்தீர்களா என்று கேட்டார். ஜெசி லேசாக புன்னகைத்து, ஆமாம், இன்று எனக்கு மிக முக்கியமான ஒரு நேர்காணல் இருந்தது. ஆனால் பரவாயில்லை, வேலை மீண்டும் கிடைத்துவிடும். ஒருவரின் உயிர் அப்படி திரும்ப கிடைக்காது அல்லவா என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள். ரித்விக் சில நொடிகள் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார். மனதிற்குள், இன்று நான் சரியான மனிதரை அடையாளம் கண்டுவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டார். அதே சமயம் HR தலைவர் கலாவும் பாதுகாப்பு பிரிவு தலைவர் வில்லியமும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். அறைக்குள் வந்ததும் கலா, சார், உங்கள் திட்டம் வெற்றிகரமாக முடிந்தது என்றார். ரித்விக் எழுந்து அமர்ந்து, 300 விண்ணப்பதாரர்களில் ஒரே ஒரு பெண் மட்டுமே எனக்கு உதவினாள். அவளது பெயர் ஜெசி என்றார். வில்லியம், சார், மற்றவர்கள் எல்லோரும் எதையும் பொருட்படுத்தாமல் நேர்காணலுக்கு சென்று விட்டார்கள் என்றார். ரித்விக் ஒரு தீவிரமான குரலில், பட்டப்படிப்பு ஒருவரை மேலாளராக ஆக்கலாம், ஆனால் மனிதநேயம் மட்டுமே ஒருவரை தலைவனாக மாற்றும் என்றார். உடனடியாக ஓர் உத்தரவையும் பிறப்பித்தார். ஜெசியின் முழு விவரங்களும் எனது அறைக்கு வர வேண்டும். சிறிது நேரத்திலேயே கலா தனது மடிக்கணினியை திறந்து ஜெசியின் தகவல்களை காட்டினார். MBA தங்கப்பதக்க வெற்றியாளர், கல்லூரி முதலிடம், தலைமைத்துவ திறமை கொண்டவர், தலைமைத்துவ திறமைக்காக பல விருதுகள் பெற்றவர், ஆனால் கடந்த 1.5 வருடங்களாக வேலையில்லாமல் இருக்கிறார். ரித்விக் ஆச்சரியத்துடன், இவ்வளவு தகுதியான ஒரு விண்ணப்பதாரருக்கு ஏன் வேலை கிடைக்கவில்லை என்று கேட்டார். கலா, சார், சென்ற இடமெல்லாம் பணி அனுபவம் கேட்டார்கள். யாருமே இவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கவில்லை என்று பதிலளித்தார். ரித்விக் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர், இனி இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அது அவரது தகுதியை பார்த்து மட்டுமே இருக்கும், எந்த ஒரு சலுகையாகவும் இருக்காது என்றார். இன்னொரு புறம் ஜெசி மிகுந்த வருத்தத்துடன் தன் வீட்டை அடைந்தாள். கதவை திறந்ததும் தாய் கண்ணகி, மகளே, நேர்காணல் எப்படி இருந்தது என்று கேட்டார். ஜெசி மெதுவாக தலையை குனிந்து கொண்டாள்.
அம்மா, என்னால் நேர்காணலுக்கே செல்ல முடியவில்லை என்றாள். தந்தை கோபால் கவலையுடன் என்ன ஆச்சு என்று கேட்டார். ஜெசி நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் விவரித்தாள். சில நொடிகள் வீட்டில் பேரமைதி நிலவியது. பின்னர் கோபால் புன்னகைத்தார். மகளே, ஒருவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக நேர்காணலை விட்டுவிட்டு வந்திருக்கிறாய் என்றால் நீ தோற்றுவிடவில்லை. உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். கண்ணகியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. கடவுள் உன் கடின உழைப்பை ஒருபோதும் வீணடிக்க மாட்டார். அதே சமயம் ஜெசியின் மொபைலுக்கு ஒரு அறியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ, நான் மிஸ் ஜெசியிடம் பேசலாமா? ஆம், நான் தான் பேசுகிறேன். நான் குளோபல் கம்பெனியின் மனிதவள துறையிலிருந்து கலா பேசுகிறேன். ஜெசி திகைத்து போனாள். சொல்லுங்கள் மேடம். நாளை காலை சரியாக 10 மணிக்கு கம்பெனிக்கு வாருங்கள். CEO அவர்கள் உங்களை நேரில் சந்திக்க விரும்புகிறார். ஜெசி ஆச்சரியத்தில் மூழ்கினாள். ஆனால் என்னால் நேர்காணலிலேயே கலந்து கொள்ள முடியவில்லையே. கலா புன்னகைத்து, அதற்காகத்தான் உங்களை அழைக்கிறோம் என்றார். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஜெசி மீண்டும் மீண்டும் தன் மொபைல் திரையையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கம்பெனியின் கோடீஸ்வர CEO தன்னை ஏன் சந்திக்க விரும்புகிறார் என்பது அவளுக்கு புரியவே இல்லை. அங்கே தன் அறையில் அமர்ந்திருந்த ரித்விக் ஜன்னல் வழியாக சூரத் நகரத்தின் விளக்கு வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவர் மெல்லிய குரலில், நாளையிலிருந்து இந்த கம்பெனியின் கதையே மாறப்போகிறது. ஏனென்றால் இனி இங்கு திறமையானவர்களுக்கு மட்டுமல்ல, நல்ல மனிதர்களுக்கும் மரியாதை கிடைக்கும் என்றார். அவரது இந்த முடிவு கம்பெனியில் இருந்த சில சுயநல அதிகாரிகளுக்கு சிறிதும் பிடிக்காது என்பது அவருக்கு தெரியாது. எல்லாரையும் விட மிகவும் பதற்றமடைந்தவன் ராகவ் தான். அவன் பல வருடங்களாக தனது செல்வாக்கை பயன்படுத்தி கம்பெனியில் தன் இஷ்டப்படி ஆதிக்கம் செலுத்தி வந்தான். ஜெசியின் வருகை தனது சூழ்ச்சிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது என்பதை அவன் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. மறுநாள் காலை சூரத் நகரத்தின் காற்றில் ஒரு மெல்லிய குளிர்ச்சி இருந்தது. சரியாக 10 மணிக்கு ஜெசி தன் கோப்பை ஏந்தியபடி குளோபல் கம்பெனியின் தலைமை அலுவலகத்தை அடைந்தாள். அவளது மனதில் எண்ணற்ற கேள்விகள் அலைமோதின. தான் கலந்து கொள்ளவே முடியாத ஒரு நேர்காணலின் CEO தன்னை எதற்காக சந்திக்க அழைக்கிறார் என்று அவள் மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டிருந்தாள். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த திவ்யா புன்னகையுடன் அவளை வரவேற்றார். நீங்கள்தான் மிஸ் ஜெசியா? ஆம் சார், உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறார். தயவு செய்து என்னுடன் வாருங்கள். ஜெசி முதன்முறையாக அந்த ஆடம்பர கட்டிடத்திற்குள் நுழைந்தாள். பளபளக்கும் தரைத்தளம், நவீன அறைகள் மற்றும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஊழியர்களை கண்டு அவள் சில நொடிகள் வியப்பில் ஆழ்ந்தாள். திவ்யா அவளை மின்தூக்கி வழியாக நேரடியாக 42வது தளத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே ஏற்கனவே கலா, நிகில், மனோஜ் மற்றும் ஷாலினி ஆகியோர் கூடியிருந்தனர். கலா புன்னகைத்து, ஜெசி அவர்களே, CEO சார் இதோ வந்து விடுவார் என்றார். அதே சமயம் அறையின் கதவு திறந்தது. விலை உயர்ந்த நேவி ப்ளூ நிற சூட் அணிந்த கம்பீரமான தோற்றமுடைய ஓர் இளைஞன் உள்ளே நுழைந்தான். ஜெசி அவனது முகத்தை பார்த்த அடுத்த கணமே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நீங்கள் நேற்று சாலையிலிருந்து தூக்கி தான் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த அதே இளைஞன்தான் அவன். ரித்விக் புன்னகைத்தார். ஆம், நானே தான். ஜெசி திகைத்து நின்று கொண்டிருந்தாள். நீங்கள் இந்த கம்பெனியின்? ரித்விக் புன்னகையுடன் தன் கையை நீட்டினார். நான் ரித்விக், குளோபல் கம்பெனியின் உரிமையாளர் மற்றும் CEO. இதை கேட்டதும் ஜெசியின் காலடியில் பூமியை நழுவுவது போல் இருந்தது. தான் எந்த ஒரு தெரியாத நபரின் உயிரை காப்பாற்ற தன் நேர்காணலையே விட்டு கொடுத்தாலோ அவரே இந்த மாபெரும் கம்பெனியின் உரிமையாளர் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. ஜெசி பதற்றத்துடன், சார், எனக்கு எதுவும் தெரியாது என்றாள். ரித்விக் உடனே அவளது பேச்சை இடைமறித்தார். உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை நீங்கள் செய்த அந்த உதவிக்கான மதிப்பு குறைந்திருக்கலாம். அந்த அறையில் பேரமைதி நிலவியது. ரித்விக் அங்கிருந்த அனைத்து அதிகாரிகளையும் பார்த்து, நேற்று நான் 300 விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு தேர்வு வைத்தேன் என்றார். அவர் திரையில் CCTV காட்சிகளை போட்டு காட்டினார். ஒவ்வொரு விண்ணப்பதாரராக மயங்கி கிடந்த மனிதரை பொருட்படுத்தாமல் கடந்து செல்வது தெரிந்தது. பின்னர் வீடியோவில் ஜெசி தோன்றினாள். அவள் ஓடி வருவது, தண்ணீர் தெளிப்பது, மக்களிடம் உதவி கேட்பது, ஆட்டோவை வரவழைத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது என அனைத்தும் பதிவாகி இருந்தது. வீடியோ முடிந்ததும் மாநாட்டு அரங்கம் முழுவதும் கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. ரித்விக், பட்டப்படிப்பு ஏறத்தாழ அனைவரிடமும் இருந்தது. ஆனால் மனிதநேயம் ஒரே ஒரு விண்ணப்பதாரரிடம் மட்டுமே இருந்தது என்றார்.
அவர் புன்னகையுடன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மிஸ் ஜெசி, இன்றிலிருந்து நீங்கள் இந்த குளோபல் கம்பெனியின் ஆபரேஷன்ஸ் மேனேஜராக நியமிக்கப்படுகிறீர்கள். ஜெசியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் சார், நான் நேர்காணலில் கலந்து கொள்ளவே இல்லையே. அதற்கு ரித்திக், நீ எல்லாவற்றையும் விட மிக கடினமான மனிதநேய தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டாய் என்றார். அறையில் இருந்த அனைவரும் உற்சாகமாக கைதட்டினர். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் சிறிதும் மகிழ்ச்சியடையவில்லை. அவன்தான் ராகவ். பல வருடங்களாக அவன் ஆபரேஷன்ஸ் மேனேஜர் பதவிக்கு தனக்கு நெருக்கமான ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று அவன் விரும்பியிருந்தான். அதன் மூலம் கம்பெனியில் அவன் செய்து வந்த பல ரகசிய முறைகேடுகளை மறைத்து வைத்திருக்க முடியும். அவன் மனதிற்குள், ஒரு சாதாரண பெண் பல வருடங்களாக நான் போட்ட திட்டங்களை எல்லாம் பாழாக்கிவிட முடியாது என்று எண்ணிக்கொண்டான். அதே நாளில் ஜெசி கம்பெனியில் தனது பணியை தொடங்கினாள். அவள் ஒவ்வொரு ஊழியரிடமும் மரியாதையுடன் பழகினாள். அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தாள். வேலையை முழுமையாக புரிந்து கொள்ள முயன்றாள். சில நாட்களிலேயே ஊழியர்கள் மத்தியில் அவளுக்கு நல்லதொரு நற்பெயர் உருவானது. இது ராகவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவன் நிதித்துறையில் இருந்த சில ஊழல் ஊழியர்களுடன் சேர்ந்து புதிய சதி திட்டம் ஒன்றை தீட்டினான். கம்பெனியின் ரகசிய கோப்பு ஒன்றை ஜெசியின் மேஜை டிராயருக்குள் மறைத்து வைத்தான். மறுநாள் காலையிலேயே அவன் நேரடியாக CEO அறைக்கு சென்று புகார் அளித்தான். சார், கம்பெனியின் ரகசிய தகவல்கள் கசிகின்றன என்று எனக்கு தோன்றுகிறது. ரித்விக் தீவிரமான குரலில், உனக்கு ஏன் அப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். ராகவ், ஏனென்றால் அந்த ரகசிய கோப்பு ஜெசியின் மேஜையில் இருந்து கிடைத்துள்ளது என்றான். அடுத்த சில நிமிடங்களிலேயே கம்பெனி முழுவதும் இந்த செய்தி பரவியது. அனைத்து ஊழியர்களும் திகைத்து போயினர். தன் மேஜைக்குள் அந்த கோப்பு எப்படி வந்தது என்பதே ஜெசிக்கு புரியவில்லை. ரித்விக் அமைதியான குரலில், முழு விசாரணை முடியும் வரை எந்த முடிவிற்கும் வர முடியாது என்றார். ராகவின் முகத்தில் மெல்லிய புன்னகை அரும்பியது. ஜெசி மீது பழி விழுந்து அவள் கம்பெனியை விட்டு வெளியேற்றப்படுவாள் என்பதில் அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவன் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டான். ரித்விக் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் ஆதாரங்களை மட்டுமே நம்புபவர். அவர் உடனடியாக பாதுகாப்பு பிரிவு தலைவர் வில்லியமுக்கு உத்தரவிட்டார். கடந்த 24 மணி நேரத்தின் முழு CCTV பதிவுகளையும் எனது அறைக்கு கொண்டு வாருங்கள். இதை கேட்டதும் ராகவின் முகத்தில் சாயம் வெளுத்தது. தனது சூழ்ச்சியே தனக்கு வினையாக முடிய போகிறதோ என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான். அங்கே ஜெசியோ உண்மை எப்போதுமே வெல்ல வேண்டும் என்று மட்டுமே கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை குளோபல் கம்பெனியின் மாநாட்டு அரங்கில் அனைத்து மூத்த அதிகாரிகளும் கூடியிருந்தனர். சூழ்நிலை மிகவும் தீவிரமாக இருந்தது. புதிய ஆபரேஷன்ஸ் மேனேஜர் ஜெசி உண்மையிலேயே கம்பெனியின் ரகசிய கோப்பை திருடுவதில் ஈடுபட்டாரா அல்லது அவருக்கு எதிராக ஏதேனும் சதி பின்னப்பட்டுள்ளதா என்ற ஒரே பேச்சாகத்தான் ஊழியர்கள் மத்தியில் இருந்தது. CEO ரித்விக் தனது இருக்கையில் அமர்ந்திருந்தார். அவரது வலதுபுறம் கலா, நிகில், மனோஜ் மற்றும் ஷாலினி அமர்ந்திருந்தனர். எதிரே ஜெசி அமைதியான முகத்துடன் நின்று கொண்டிருந்தாள். மறுபுறம் ராகவ் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் அமர்ந்திருந்தான். இன்று ஜெசியின் வேலை போய்விடும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அப்போது பாதுகாப்பு பிரிவு தலைவர் வில்லியம் அறைக்குள் நுழைந்தார். சார், கடந்த 24 மணி நேரத்தின் முழு CCTV பதிவும் தயாராக உள்ளது. ரித்விக், இதை அனைவரின் முன்னிலையிலும் திரையிடுங்கள் என்றார். அறையில் இருந்த பெரிய திரையில் வீடியோ ஓடத் தொடங்கியது. முதலில் ஜெசி தனது அறையிலிருந்து வெளியே வருவது தெரிந்தது. அதன் பிறகு சில நிமிடங்களுக்கு அங்கே யாரும் வரவில்லை. பின்னர் ராகவை யாருக்கும் தெரியாமல் மெதுவாக ஜெசியின் அறைக்குள் நுழைவது வீடியோவில் தெளிவாக தெரிந்தது. அவன் நாலாபுரமும் நோட்டமிட்டான். தனது பாக்கெட்டிலிருந்து அந்த ரகசிய கோப்பை எடுத்து ஜெசியின் மேசை டிராயருக்குள் வைத்தான். பின்னர் எதுவுமே நடக்காதது போல சாதாரணமாக வெளியேறி சென்றான். மாநாட்டு அரங்கம் முழுவதும் அப்படியே நிசப்தமானது. அடுத்த சில வினாடிகளில் ஊழியர்களிடையே சலசலப்பு தொடங்கியது. ராகவின் முகம் வெளுத்து போய் கிடந்தது. ரித்விக் திரையை அணைக்க சொல்லிவிட்டு அமைதியான குரலில் கேட்டார். ராகவ், இப்போது நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? ராகவ் திணறத் தொடங்கினான். சார், அது நான். அவனிடம் எந்த பதிலும் இல்லை. ரித்விக் கடுமையான குரலில், நீ ஒரு நேர்மையான ஊழியரின் நற்பெயரை கெடுக்க முயன்றது மட்டுமல்லாமல் கம்பெனியின் நம்பிக்கையையும் உடைக்க முயற்சி செய்திருக்கிறாய் என்றார். மனோஜும் தலையை குனிந்து கொண்டார். ராகவின் திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ரித்விக் உடனடியாக உத்தரவிட்டார். ராகவ் இக்கணமே தனது பதவியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுகிறான்.
அத்துடன் நமது சட்டக்குழு இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் விசாரிக்கும். ராகவ் பாதுகாப்பு காவலர்களுடன் வெளியே அழைத்து செல்லப்பட்டான். வெளியேறும்போது அவன் ஜெஸ்ஸியை பார்த்தான். ஆனால் இந்த முறை அவனது முகத்தில் கர்வத்திற்கு பதிலாக தோல்வி மட்டுமே அப்பட்டமாக தெரிந்தது. ராகவ் சென்ற பிறகு ரித்விக் தனது இருக்கையிலிருந்து எழுந்து ஜெஸ்ஸியின் முன்னே வந்து, நீ ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் வருங்காலத்தில் எவரும் உன் நேர்மையை சந்தேகிக்க கூடாது என்பதற்காகவே உண்மை எல்லாருக்கும் முன்னால் வர வேண்டும் என்று நினைத்தேன் என்றார். ஜெஸ்ஸியின் கண்கள் கலங்கின. மிக்க நன்றி சார், என் மீது நம்பிக்கை வைத்ததற்கு. ரித்விக் புன்னகைத்து, நம்பிக்கை சம்பாதிக்கப்படுவது, அதை நீ முதல் நாளிலேயே சம்பாதித்து விட்டாய். தெரியாத ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்ற உன் நேர்காணலையே விட்டு கொடுத்தாயே அன்றே என்றார். அரங்கம் முழுவதும் மீண்டும் கைத்தட்டலால் அதிர்ந்தது. இதன் பிறகு ஜெஸ்ஸி தனது பொறுப்புகளை முழு ஈடுபாட்டுடன் கவனிக்க தொடங்கினாள். சில வாரங்களிலேயே ஊழியர்களின் குறைகளை கேட்டறிந்து பல துறைகளின் செயல்பாட்டு முறைகளை சீரமைத்து புதிய ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்தினாள். அவளது அணுகுமுறையால் கம்பெனியின் பணிச்சூழல் முன்பை விட மிகவும் சிறப்பாக மாறியது. ஒரு நாள் ஊழியர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது, கடந்த பல மாதங்களாக சில ஊழியர்களுக்கு போனஸ் மற்றும் ஊக்கத்தொகை சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதை ஜெஸ்ஸி அறிந்து கொண்டாள். இது அவளுக்கு விசித்திரமாக தோன்றியது. அவள் நிதித்துறையிலிருந்து ஆவணங்களை வரவழைத்தாள். ஆனால் மலுப்பலான பதில்களே கிடைத்தன. அன்றைய மாலையே அவள் இந்த விஷயத்தை ரித்விக்கிடம் தெரிவித்தாள். ரித்விக் தீவிரமான முகத்துடன், எனக்கும் கொஞ்ச நாட்களாகவே இந்த சந்தேகம் இருந்தது. இந்த விவகாரம் ராகவோடு மட்டும் முடிந்துவிடவில்லை போல் இருக்கிறது என்றார். யாரிடமும் சொல்லாமல் இந்த விவகாரத்தை முழுமையாக ஆழமாக விசாரிக்க வேண்டும் என்று இருவரும் முடிவு செய்தனர். இன்னொரு புறம் கம்பெனியின் சில ஊழல் ஊழியர்கள் பீதியடைந்தனர். ஜெஸ்ஸியும் ரித்விக்கும் முழு உண்மையையும் கண்டுபிடித்துவிட்டால் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடுகள் அம்பலமாகிவிடும் என்று அவர்கள் பயந்தனர். இரவில் அலுவலகம் ஏறத்தாழ காலியாகி இருந்தது. ஜெஸ்ஸி தன் அறையை விட்டு வெளியே வர தொடங்கிய போது நிதித்துறையின் ஓர் அறையிலிருந்து மெல்லிய பேச்சு குரல்கள் கேட்டன. கதவு சற்று திறந்திருந்தது. உள்ளே சிலர் கம்பெனியின் பணம் மற்றும் போலி கணக்குகள் குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். ஜெஸ்ஸி சத்தமில்லாமல் நின்றாள். தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய மர்மத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டதை அவள் உணர்ந்தாள். உடனே அவள் ரித்விக்கு போன் செய்தாள். ரித்விக், அங்கே இரு, இதோ 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்று மட்டும் கூறினார். ஜெஸ்ஸியின் இதயம் வேகமாக துடித்தது. இரவு மணி சுமார் 9:30 ஆகியிருந்தது. குளோபல் கட்டிடத்தின் பெரும்பாலான தளங்களில் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. ஆனால் நிதித்துறையின் அந்த அறையிலிருந்து மட்டும் இன்னும் மெல்லிய குரல்கள் வந்து கொண்டே இருந்தன. கதவுக்கு வெளியே நின்ற ஜெஸ்ஸி மூச்சடக்கி அனைத்தையும் கவனித்து கொண்டு இருந்தாள். உள்ளே சிலர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போலி பண பரிவர்த்தனைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அடுத்த சில நிமிடங்களில் ரித்விக் அங்கே வந்து சேர்ந்தார். அவருடன் பாதுகாப்பு பிரிவு தலைவர் வில்லியமும் இருந்தார். ரித்விக் மெதுவாக, வில்லியம், இந்த தளம் முழுவதின் சிசிடிவி பதிவுகளையும் பாதுகாப்பாக எடுத்துக்கொள். நான் சைகை செய்யும் வரை யாரும் உள்ளே வரக்கூடாது என்றார். வில்லியம் உடனடியாக ஒட்டுமொத்த பாதுகாப்பு குழுவையும் உஷார்படுத்தினார். ரித்விக்கும் ஜெஸ்ஸியும் அறைக்கு வெளியே நின்று அத்தனை பேச்சுகளையும் தெளிவாக கேட்டுவிட்டனர். பல மாதங்களாக கம்பெனியின் சில அதிகாரிகள் ஊழியர்களின் போனஸ் மற்றும் ஊக்கத்தொகை பணத்தை போலி கணக்குகளுக்கு அனுப்பி முறைகேடு செய்து வந்ததை அவர்கள் இப்போது முழுமையாக உறுதிப்படுத்தி கொண்டனர். ரித்விக் சட்டென்று கதவை திறந்தார். திடீரென சிஇஓ தங்களுக்கு முன்பாக நிற்பதை கண்டதும் அறையில் இருந்த அனைவரும் நிலைகுலைந்து போயினர். இதுவரை தன்னை அப்பாவி போல காட்டிக் கொண்டிருந்த மனோஜால் நாற்காலியை விட்டு எழுந்திருக்க கூட முடியவில்லை. ரித்விக் கடுமையான குரலில், இனி இந்த விளையாட்டு முடிவுக்கு வந்துவிட்டது என்றார். அவர் அனைத்து ஆவணங்களையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு, நீங்கள் கம்பெனி பணத்தை திருடியது மட்டுமல்லாமல் இரவும் பகலும் உழைக்கும் அப்பாவி ஊழியர்களின் உரிமையையும் பறித்திருக்கிறீர்கள் என்றார். மனோஜ் தப்பிக்க முயன்றவாறே, சார், என்னால் தவறு நடந்துவிட்டது என்றார். ரித்விக் அமைதியான ஆனால் மிகவும் தீர்க்கமான குரலில் பதிலளித்தார். இது தவறு அல்ல, குற்றம். அவர் உடனடியாக சட்டக்குழுவையும் காவல்துறையையும் வரவழைத்தார். அடுத்த சில நிமிடங்களில் காவல்துறை வந்து தவறு செய்த அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்து அழைத்து சென்றது. பல கோடி ரூபாய் ஊழல் முறியடிக்கப்பட்டுவிட்ட செய்தி கம்பெனி முழுவதும் காட்டு தீ போல் பரவியது. மறுநாள் காலை கம்பெனியின் பிரம்மாண்ட கலையரங்கத்தில் அனைத்து ஊழியர்களும் கூடினர். ரித்விக் மேடைக்கு வந்து பேசினார். நேற்றிரவு நமது கம்பெனி ஒரு கடினமான சோதனையை எதிர்கொண்டது. ஆனால் உண்மை வென்றதில் எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது.
அவர் ஜெஸியை மேடைக்கு அழைத்தார். அரங்கம் முழுவதும் பலத்த கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. ரித்விக், ஒருவேளை ஜெஸி சரியான நேரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வராமல் இருந்திருந்தால் இந்த ஊழல் ஒருபோதும் வெளிவந்திருக்காது என்றார். அவர் அனைவரின் முன்னிலையிலும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இன்றிலிருந்து ஜெஸிக்கு ஆபரேஷன்ஸ் மேனேஜர் பதவியுடன் சேர்த்து ஹெட் ஆஃப் எம்ப்ளாயி இன்டெகிரிட்டி அண்ட் ஆபரேஷன்ஸ் என்ற கூடுதல் பொறுப்பும் வழங்கப்படுகிறது. கைத்தட்டல்கள் மேலும் வலுத்தன. ஜெஸியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. அவள், சார், நான் எனது கடமையை மட்டுமே செய்தேன் என்றாள். ரித்விக் புன்னகைத்து, அதுவே உன்னுடைய மிகப்பெரிய சிறப்பு. நீ எதையுமே பகட்டிற்காக செய்யாமல் கடமை உணர்வுடன் செய்கிறாய் என்றார். இதன் பிறகு அவர் இன்னொரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். எந்தெந்த ஊழியர்களுக்கெல்லாம் போனஸ் நிறுத்தி வைக்கப்பட்டதோ அவர்களுக்கு இன்றே முழு தொகையும் வழங்கப்படும். இது தவிர கம்பெனியின் ஒவ்வொரு ஊழியருக்கும் சிறப்பு கூடுதல் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். இதை கேட்டதும் ஒட்டுமொத்த அரங்கமும் மகிழ்ச்சியிலும் உற்சாக கைத்தட்டலிலும் மூழ்கியது. சில நாட்களுக்கு பிறகு ரித்விக் முதன்முறையாக ஜெஸியின் வீட்டிற்கு சென்றார். அந்த சிறிய வீட்டில் கோபால், கண்ணகி மற்றும் நிஷா ஆகியோர் அவரை மிகுந்த பாசத்துடன் வரவேற்றனர். கோபால், தம்பி, அன்று என் மகள் மனிதநேயத்தை காட்டாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்று இந்த நன்னாளே வந்திருக்காது என்றார். ரித்விக் புன்னகையுடன், இல்லை அங்கிள், அன்று ஜெஸி எனது உயிரை மட்டுமல்ல எனது நம்பிக்கையையும் காப்பாற்றினாள். இந்த உலகில் இன்றும் மனிதநேயம் உயிரோடு தான் இருக்கிறது என்பதை அவள் எனக்கு உணர்த்தினாள் என்றார். அவர் ஜெஸியை பார்த்து, தெரியாத ஒரு மனிதனுக்கு உதவுவதற்காக நீ உனது நேர்காணலையே விட்டு கொடுத்த அன்றே என் கம்பெனிக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதர்தான் தேவை என்பதை நான் முடிவு செய்துவிட்டேன் என்றார். ஜெஸி புன்னகைத்து, சார், ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டியதை தான் நான் செய்தேன் என்றார். ரித்விக், எல்லாரும் இப்படி யோசித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார். சில மாதங்களுக்கு பிறகு குளோபல் கம்பெனி நாட்டின் மிகவும் நம்பிக்கைக்குரிய கம்பெனிகளில் ஒன்றாக பெயர் பெற்றது. ஊழியர்களின் நம்பிக்கையும் முன்பை விட பன்மடங்கு வலுவடைந்தது. அந்த கம்பெனி ஒரு புதிய கொள்கையையும் அறிமுகப்படுத்தியது. அதில் வேலைக்கு ஆள் சேர்க்கும்போது வெறும் தகுதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் தராமல் சமூக பொறுப்புணர்வு மற்றும் நேர்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஜெஸியின் கடின உழைப்பும் தலைமைத்துவமும் கம்பெனியை புதிய உச்சங்களுக்கு கொண்டு சென்றன. அவளது குடும்பத்தின் பொருளாதார சிரமங்களும் படிப்படியாக முடிவுக்கு வந்தன. கோபாலுக்கு சிறந்த சிகிச்சை கிடைத்தது. நிஷாவின் படிப்பு எந்த தடையுமின்றி தொடர்ந்தது. தாய் கண்ணகி தையல் வேலையை விட்டுவிட்டு தனது சொந்த சிறிய ஆடை வடிவமைப்பகத்தை தொடங்கினார். ஆண்டு விழாவில் மேடையிலிருந்து ரித்விக் புன்னகையுடன் பேசினார். ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது ஆடை, பதவி, பணம் அல்லது பெயரால் தீர்மானிக்கப்படுவது இல்லை. மாறாக தனக்கு தெரியாத மற்றும் உதவி தேவைப்படும் ஒருவரிடம் அவன் எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. பட்டப்படிப்பு உங்களுக்கு வேலையை பெற்று தரலாம், ஆனால் உங்கள் நற்குணம் மட்டுமே மனிதர்களின் இதயங்களில் உங்களுக்கு ஓர் இடத்தை பெற்று தரும். ஆண்டு விழாவின் இறுதியில் அரங்கம் முழுவதும் கரகோஷத்தால் அதிர்ந்தது. ஒவ்வொரு ஊழியரின் கண்களிலும் பெருமையும் மரியாதையும் தெளிவாக தெரிந்தது. அன்று ஒரு நேர்மையான ஊழியருக்கு மட்டுமே மரியாதை கிடைக்கவில்லை, மாறாக ஒட்டுமொத்த மனித நேயத்திற்கும் மாபெரும் வெற்றி கிட்டியது. அரங்கம் மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. ஜெஸி தன் பெற்றோரை பார்த்தாள். கோபாலின் கண்களில் பெருமித கண்ணீர் வழிந்தது. கண்ணகி கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார். நிஷா தன் அக்காவின் வெற்றியை கண்டு பெருமையுடன் புன்னகைத்தாள். நேர்காணலுக்கு முன்பாக தெரியாத ஒரு மனிதனுக்கு உதவ வேண்டும் என்று ஜெஸி எடுத்த அந்த ஒரு சிறிய முடிவு அவளது ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றிவிட்டது. மனிதநேயத்தோடு செய்யப்படும் ஒவ்வொரு சிறிய நற்செயலும் ஏதோ ஒரு நாளில் நிச்சயம் பல மடங்காக திரும்பி வரும் என்பதை அவள் நிரூபித்து காட்டினாள். அந்நாளுக்கு பிறகு ரித்விக் கம்பெனி ஒரு வெற்றிகரமான கம்பெனியாக மட்டுமல்லாமல் நேர்மை, நம்பிக்கை மற்றும் மனிதநேயத்திற்கு சிறந்ததொரு முன்மாதிரியாகவும் திகழ்ந்தது. நண்பர்களே, உங்களுக்கும் எப்போதாவது மனிதநேயத்திற்கும் சுயநலத்திற்கும் இடையே ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலை வந்தால் எப்போதுமே மனிதநேயத்தை தேர்ந்தெடுங்கள். ஏனெனில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதை விட பெரிய வெற்றி இந்த உலகில் வேறெதுவும் இல்லை. நினைவில் கொள்ளுங்கள், உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் மனித நேயம்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.